القلب سامع. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்பு 15ல இருக்கும். வகுப்பு 15 அப்படின்றது மட்டும் இல்லாம ரமலானுடைய 15 நோன்புகளை கடந்த நிலையில அமர்ந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய ஈமான எப்படி இந்த ரமலான் மாதத்துல இன்னும் பலப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்திலையும், இன்னும் நம்மளோட அமல்களை எப்படி சீர்படுத்தி இன்னும் வரக்கூடிய, அதாவது ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள்ல நம்மளோட ஈமான இதே நிலையில தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள இந்த நாட்கள்ல நம்ம இன்னும் கூடுதலா சிந்திக்கணும், அதுக்கு ஏற்றாற்போல் செயல்படணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு தடுத்த ஒரு விஷயம் சரி, அந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போகக்கூடிய இந்த தவறு அப்படின்றது, இந்த ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள்ள குடியேறிருச்சு அப்படின்னா அது பல தவறுகளுக்கு வழிவகுக்கும். பல தவறுகள் அப்படின்றது சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய குற்றமா தெரியக்கூடிய கொலை வரைக்கும் அந்த ஒரு சின்ன தவறு இட்டு செல்லும் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காமிச்சிருக்கான். அதனால அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் அதை விட்டு எப்படி தவிர்த்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல நம்ம பார்ப்போம். அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னா ஹசத். இந்த ஹசத் அப்படின்ற வார்த்தை நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறால வரும். எந்த சூறா அப்படின்னு தெரியுமா? ஹசத் சூரத்துல் ஃபலக்ல வரக்கூடிய அந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப அந்த ஹசத் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹசத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சூறாவை நீங்க தமிழ் தர்ஜுமா படிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹசத் அப்படின்றது என்ன அப்படின்னா பொறாமை. அதாவது இந்த ஹசத் அப்படின்ற சொல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹசத் அப்படின்ற வார்த்தையையும் அதனுடைய டெரிவேஷன், அதாவது அதனுடைய வெவ்வேறு விதங்களையும் நிறைய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பயன்படுத்தி இருக்கான். இப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்லும் போது அதுக்கு பல விதமான அர்த்தங்களை சொல்றாங்க. இப்போ என்வி, ENVY, என்வி, ஈவில் ஐ, ஜெலசி, கிரட்ஜு, ஹார்ட் பர்னிங், அந்த மாதிரியான பல்வேறு அர்த்தங்களை கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? ஹார்ட் பர்னிங்னா என்ன? இப்ப பொதுவா பொறாம, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா தமிழ்ல அந்த ஒரு சொல் பயன்படுத்துவாங்க. அதாவது இன்னொருத்தரை பார்த்து வைத்தறிச்சப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப அது. கிரட்ஜ் அப்படின்றது குரோதம், சரியா? ஒருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய குரோதம். ஜெலசி அப்படின்றதுக்குதான் பொறாமை அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஈவில் ஐ அப்படின்றது என்ன? அதாவது அந்த அந்த விஷயத்த நம்ம பார்க்கும் போது அந்த விஷயத்த தவறான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது, சரியா? இந்த மாதிரி பல்வேறு அர்த்தங்கள் இந்த ஹசத் அப்படின்றதுக்கு இருக்கு. இப்போ நம்ம இத்தனை நாள் பார்த்த வகுப்புல எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்? எதுக்கு இப்போ குர்ஆன் அப்படின்ற விஷயத்துல நம்ம தர்ஜுமாவை எடுத்து படிக்கணும், அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம்? எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே என்னுடைய ஈமான் பலப்படணும், அப்படித்தானே? என்னுடைய ஈமான் பலப்படணும், கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நான் நன்மையை செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த வகுப்பு முழுமைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டெய்லி ஒரு விஷயத்தை எடுத்து. இப்போ இந்த ஒரு ஈமான, சரியா, இந்த ஒரு ஈமான ஒரு செகண்ட்ல காலி பண்ணக்கூடிய பவர் என்ன விஷயம், பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஹசத் அப்படின்றதுக்கு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இந்த ஹசத் அப்படின்றது ஒரு மனுஷனுக்குள்ள குடிக்கொண்டுருச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, அதாவது எப்படி நெருப்பு விறகை எரிக்குமோ, சரியா? நெருப்பு அப்படின்றது அந்த விறகு கட்டையா அந்த நெருப்புக்குள்ள நம்ம வச்சோம் அப்படின்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு எரிஞ்சு 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 அந்த விறக ஒண்ணும் இல்லாத சாம்பலா மாத்துமோ, அதே போல இந்த பொறாமை அப்படின்றது ஒரு மனிதனுடைய கல்புல குடிக்கொண்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஈமான அரிச்சு 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 தின்னு ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும்.
சரியா? அப்ப இந்த ஹசத் அப்படின்றத விட்டு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஹசத் அப்படின்றதுக்கான உதாரணங்களை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். அதாவது நான் சொன்னேன்ல, வரலாறுகளை நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லி அல்லாஹ் அதன் மூலியமா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைப்பான் அப்படின்னு. அப்ப அந்த வரலாறுகள் மூலியமாகவே ஹசத் அந்த மனிதருக்கு குடிக்கொண்டு என்ன ஆக்குச்சு, அந்த மனிதர்களை என்ன ஆக்குச்சு அப்படின்ற விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொறாமை அப்படின்றது என்ன அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் இன்னொருத்தரை பார்த்து, இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு ஏதோ ஒரு அருளை கொடுத்திருக்கான் அப்படின்னா, இவன் அவனை பார்த்து என்ன நினைப்பான் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் இந்த விஷயம் கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறது. அதாவது அவனுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவனுக்கெல்லாம் இது கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறது. நான் இப்ப எதுக்கான விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன், பொறாமை அப்படின்றது எதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல் விஷயம் என்ன, ஒருத்தரை பார்த்து இவனுக்கெல்லாம் இந்த விஷயம் கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள், அது அவனுக்கு கிடைக்காம இருக்கணும், அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. அதாவது அந்த அருள் அவருக்கு கிடைக்க கூடாது, எனக்கு தான் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு அருள் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கும் போது அந்த விஷயம் அவருக்கு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது. ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது அவன்கிட்ட இருக்க கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா, அவர் கேட்டு கிடைக்காத அந்த விரக்தியில, நான் இவ்வளவு நாள் துவா செஞ்சனே, இவ்வளவு நாள் ஆசைப்பட்டனே, எனக்கு அது கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிருச்சே, அப்ப அவனுக்கு அது இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது. சரியா? அந்த ஒரு பொறாமைனால இருக்கிறது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் நம்ம பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. சரியா? வேணும் அப்படின்றது அந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப மிகுதியா இருக்கும். சரியா? அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப மிகுதியா அந்த மனசுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த 4 வகையான எண்ணங்கள் ஒருத்தருடைய மனசுல உருவாகுச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பொறாமைய வளர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொறாமை வளர 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 எதை அழிச்சுக்கிட்டே வரும்னு நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அந்த ஈமான தின்னுகிட்டே வரும், எரிச்சுக்கிட்டே வரும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு தடவை அந்த 4 விஷயத்தையும் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அருள், அதாவது யாருக்கு ஒரு அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அந்த அருள் இவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. சரியா? அது அவர் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்குது கிடைக்காம போகுது அது வேற விஷயம், ஆனா அவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன, அதாவது எனக்கு வேணும் அவனுக்கு வேணாம் அப்படின்னு யோசிக்கிறது. அந்த அருள் வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு தான் அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விரக்தியில நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டு எனக்கு அந்த விஷயம் கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிருச்சே, அவனுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு தான் அந்த விஷயம் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நாலாவது விஷயம் என்ன, அந்த அருள் அடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. அப்ப இந்த 4 வகையான விஷயங்களும் எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னா, பொறாமை அப்படின்ற விஷயத்துக்குள்ள அடங்கும். இப்போ இந்த பொறாமை அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து கல்புடைய ஒரு நோய். சரியா? அறிஞர்கள் இந்த பொறாமை எப்படி சொல்றாங்க, இந்த ஹசதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்புல இருக்கக்கூடிய குடிக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடலுக்கு வந்து காய்ச்சல் வருது, தலைவலி வருது, வயிற்று வலி வருது, இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படுதுல, அதே மாதிரி கல்புக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹசத். இப்ப இந்த ஹசத் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த கல்போட அது நின்றுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒருவேளை ஒரு மனிதனுடைய கல்புல அந்த ஹசத் பொறாமைன்றது குடிக்கொண்டுருச்சு அப்படின்னா, அது கல்புடைய நோயாக மட்டும் இல்லாம மொத்த உடலையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்றது அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு. அப்போ அந்த மனசுல குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொறாமை அந்த மனுஷனுடைய உடலினுடைய இயக்கத்தையே குறைக்கக்கூடிய அளவுக்கு என்னது, மிக ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்த என்னது நம்ம புரிஞ்சுக்கணும். இத குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடத்துல சொல்றான்.
அதாவது 4வது அத்தியாயம் 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறான். அதாவது அல்லாஹ் வந்து ஒரு அருளை இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கான், அதை பார்த்து நீங்க ஏன் பொறாமைப்படுறீங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல கேட்கிறான். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இடத்துல இந்த விஷயத்த பத்தி சொல்றான். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் என்ன, எக்ஸாம்பிள் யாருடைய எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இந்த உதாரணத்தை நம்ம வகுப்புல நிறைய முறை பார்த்துட்டோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், எல்லாரையும் விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சஜிதா செய்ய சொல்லுவான், சிரம் பண்ணிய சொல்லுவான். எல்லாரும் செய்வாங்க, இப்லீஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இப்லீஸ் ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்ற விஷயத்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், 7வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். எப்படி வருது அப்படின்னா, அதாவது நான் உனக்கு கட்டளையிட்ட போது உன்னை பணியாதிருக்க தடுத்தது யாது அப்படின்னு யார்கிட்ட கேக்குறா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸ பார்த்து கேக்குறான். நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கேன், நீ ஏன் அதை செய்ய மாட்ற? அப்ப அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்த ஒரு சிரம் பணிதலுக்கு முன்னாடி வரைக்கும் இபிலிசுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அல்லாவே அதிகமாக வணங்கக்கூடிய அடியானா அவன் இருந்தான். சரியா? அப்ப அந்த நிலையில அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், அவன் செய்ய மறுத்துட்டான். அப்ப எது உன்னை தடுத்ததுன்னு கேட்டப்போ அவன் என்ன பதில் சொல்றான், நான் அவரை விட மேலானவன். என்ன சொல்றான், நான் அவரை விட மேலானவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் அப்படின்ற விஷயத்த சொல்லி இப்லீஸ் என்ன செய்யறான், அந்த விஷயத்துல இருந்து தவிர்ந்துக்கிறான். அதாவது நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன். அப்போ அந்த இடத்துல உள்ள விஷயம் என்ன, நான் தான் பெருசு, அப்ப எனக்குதான் அந்த மரியாதை கிடைக்கணும். அப்ப எனக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அப்ப அந்த இடத்துல இப்லீஸ்க்கு உருவானது எது, பொறாமை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு இதன் மூலியமா தெரியுது. இப்ப இந்த ஒரு உதாரணமே போதுமானது, அப்படிதானே? அப்போ முதல்ல ஏற்பட்டக்கூடிய அந்த தவறு. அடுத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம உலகத்துக்கு அனுப்பிட்டான். அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நடந்த ஒரு விஷயம், நடந்த அந்த தவறு, அதாவது உலகில் நடந்த அந்த முதல் கொலை எதனால ஏற்பட்டது அப்படின்னா, இந்த ஒரு பொறாமையினால ஏற்பட்டதுதான். எப்படி அந்த ஒரு சம்பவத்தை பார்த்துருவோமா? அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எப்படி பிறக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இரட்டை குழந்தைகள் பிறக்குனாங்க. இரட்டை குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண். சரியா? இப்ப கொஞ்ச காலம் போகுது, அதுக்கப்புறம் திருப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளைகள் பிறக்குறாங்க. அதே இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண். சரியா? இப்ப உலகத்துல யாருமே மனிதர்கள் இல்ல. அப்போ ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா யார திருமணம் செய்துக்க முடியும்? கண்டிப்பா இந்த 4 பேருக்குள்ளதான் திருமணம் செஞ்சு ஆகணும். கரெக்ட் தானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த 4 பேருக்குள்ளதான் திருமணம் செஞ்சாகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல நடந்த திருமணத்தை அந்த மாதிரிதான் அமைச்சு கொடுத்திருந்தான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் செய்ய சொல்லுவான் அப்படின்னா, முதல்ல இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்கல்ல, ஒரு ஆண் ஒரு பெண். 2வது ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்தாங்கல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையிடுவானா, இந்த முதல்ல பிறந்த அந்த ஆண் 2வது பிறந்த அந்த பெண்ணோட திருமணம் செஞ்சுக்குவாங்க. 2வது பிறந்த ஆண் முதல்ல பிறந்த பெண்ணோட திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த மாதிரியான மெத்தட்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் செஞ்சுக்க சொல்லி என்ன செய்வான், கட்டளை இடுவான். ஆனா இந்த 2 நபர்ல ஹாபில் காபில்னு 2 அந்த ஆண் குழந்தைகளுடைய 2 பேர். அப்ப இந்த 2 நபர்கள்ல இந்த காபில் அப்படின்றவருக்கு என்ன விருப்பம் இருக்காது அப்படின்னா, அவருடைய அந்த சகோதரிய திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. அவர் கூடவே ட்வின்னா ஒருத்தவங்க பிறந்தாங்கல்ல, இரட்டை சகோதரி, அவங்க கூட பிறந்தாங்கல்ல, அவங்கள திருமணம் முடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசையா இருக்கும். அப்ப இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பான். என்னன்னா, நீங்க 2 பேருமே குர்பானி கொடுங்க. அந்த 2 பேருடைய குர்பானில இருந்து இந்த விஷயத்தை யார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க 2 பேருமே குர்பானி கொடுங்க. அதாவது ஹாபில் காபில் 2 பேருமே குர்பானி கொடுங்க. இந்த குர்பானி 2 பேருடைய குர்பானில இருந்து அல்லாஹ் யாருடைய குர்பானியை அங்கீகரிச்சிருக்கிறானோ அவங்களுடைய ஆசை வந்து முன்னிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அந்த 2 நபருமே ஆட்ட குர்பானி கொடுக்குறாங்க. அப்படி குர்பானி கொடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாபிலுடைய குர்பானிய அங்கீகரிச்சுக்கிறான், காபிலுடைய குர்பானிய அங்கீகரிக்கல. அப்ப அதன் மூலியமா என்ன ஆச்சு, அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ
அதே விஷயம் நடந்துருச்சு. ஒருவேளை காபிலுடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் விருப்பப்பட்ட மாதிரியே அவருடைய இரட்டை சகோதரியை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருப்பான். ஆனா மாறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? ஹாபிலுடைய ஆசை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்ன என்ன கட்டளையிட்டானோ அந்த விஷயம் நடக்கிற மாதிரி ஆயிருச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு சமயத்துல காபில் ஹாபில பாக்குறார். பார்த்து திடீர்னு அவர் மனசுக்குள்ள அந்த விஷயம் அவரை விட்டு மறையல. அதாவது என் குர்பானி அங்கீகரிக்கப்படாம போயிருச்சே, எனக்கு விருப்பமான திருமணம் நடக்காம போயிருச்சே, இந்த விஷயம் அவருடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஹாபில பாக்குறப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, என்ன இந்த விஷயம் எல்லாம் அப்படியே உள்ள சேர்த்து வச்சிருந்த அந்த விஷயம் எல்லாம் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியே வந்து என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, காபில் ஹாபில கொலை பண்ணிடுறாரு. சரியா? இந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விவரிக்கும் போது அப்படியே வரிசையா சொல்றான். என்னென்ன விஷயம் பாப்போமா? அதாவது 5வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல இருந்து வருது. ஒரு நிமிஷம். அந்த குர்ஆன் ஆயத்தை மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். 5வது அத்தியாயம் 27ல இருந்து 30 வரைக்கும் அந்த அந்த சம்பவம் அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. அப்போ அந்த காபில் ஹாபில் அவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதை நல்லா கவனிங்க. அதாவது அல்லாவை முழுமையா நம்பி இருக்கக்கூடிய ஒருவருடைய அந்த வார்த்தைகளும் தீமையான விஷயங்கள், தீமையான குணங்கள் மனதுல குடிக்கொண்டிருக்கக்கூடியவருடைய வார்த்தைகளும் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆதமுடைய இரு குமாரர்களின் செய்தியை உண்மையை கொண்டு நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவ்விருவரும் ஒரு பலியை நெருக்கமாக்கி வைத்த போது குர்பானி கொடுக்கறாங்க. ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன். யார் யாருக்கிட்ட சொல்றா? அந்த 2 சகோதரர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பேச்சு. அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தன்னை அஞ்சுபவர்களிடம் இருந்துதான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றாங்க? அந்த அல்லாவை உண்மையா இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் எப்படி அவங்களுடைய வாயில இருந்து வார்த்தை வருது? அல்லாஹ் ஏன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு தக்குவா இருக்கோ அவங்க கிட்ட இருந்துதான் ஏத்துக்குவான். அதன் மூலியமா என்ன சொல்ல வராங்க? நீயும் தக்குவா உடையவங்களா ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரருக்கு அறிவுரை சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒருவேளை என்னை கொல்ல வந்த அப்படின்னா, நீ வெட்டுவதற்காக என்கிட்ட வந்த அப்படின்னா நான் வெட்ட மாட்டேன் உன்னைய. சரியா? அதாவது அந்த நல்ல குணம் கொண்டவர் இன்னொரு சகோதரர் கிட்ட சொல்றாரு, ஒருவேளை நீ என்னை வெட்ட வந்தாலும் நான் திருப்பி உன்னைய வெட்ட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, நிச்சயமாக அகிலங்களின் இறைவனாகி அல்லாவுக்கு அஞ்சுகிறேன், நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், நான் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவனா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் என்ன செஞ்சிடறாரு? இந்த அந்த அந்த பொறாமை கொண்ட இந்த இன்னொரு சகோதரர் இன்னொருத்தரை வெட்டிடுறாரு. புரியுதா? அப்படி வெட்டிட்டு, அதாவது அவர் என்ன செஞ்சோம் அப்படின்றதே அவர் உணரல. வெட்டி முடிச்சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் உணர்றாரு, ஐயோ நான் கொலை செஞ்சுட்டேனே அப்படின்ற விஷயத்த உணர்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒரு விஷயம், அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அந்த ஆசைப்பட்ட விஷயம் அவருக்கு கிடைக்கல. அந்த விஷயத்த ஒருவேளை ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நடக்கும். நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல இதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்போம், அது நம்மளுக்கு கிடைக்காது. கிடைக்காம இருந்திருந்தா கூட சிலருடைய எண்ணம் வந்து அந்த அந்த ஆசை வந்து தணிஞ்சிரும். சரியா? அந்த விஷயம் தணிஞ்சிரும். ஆனா நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கண் கூட பார்க்கிறப்பயே இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும்? ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற நிலையில நம்ம என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி அவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை வச்சு நம்ம திருப்தி கொண்டுறணும். இப்போ இந்த சகோதரர் என்ன செய்யறாரு? நான் இப்படி கொலை செஞ்சுட்டேனே அப்படின்ற விஷயத்த உணர்றாரு. இப்ப இந்த இடத்துல அந்த பொறாமை அப்படின்றது எவ்வளவு பெரிய தீமைக்கு வழிவகுத்துச்சு அப்படின்ற விஷயம் என்ன இருக்கு? நம்மளுக்கு மிகப்பெரிய படிப்பினையே தரக்கூடியதா இருக்கு. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்லீஸுடைய சம்பவம் சொன்னேன், 2வது ஆதமுடைய மக்களுடைய சம்பவம் சொன்னேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல என்ன நடக்குது? அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? நம்மளை விட நம்மளோட தந்தை யூசுஃபுக்கும் அவரோட சகோதரருக்கும் ரொம்ப பாசத்தை தர்றாரே,
ரொம்ப பிரியமிக்கவரா இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவர் யூசுப் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல பாசம் உள்ளவங்களா ஆயிருவோம்ல. நான் சொல்றது புரியுதா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க நிறைய பேரு. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிரியமுடையவங்களா இருக்காங்க. அப்ப மற்ற சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆஹ் ஒருவேளை யூசுப் இந்த இடத்துல இல்லாம இருந்தாரு அப்படின்னா என்னோட தந்தையுடைய முழு பாசமும் என் மேல கிடைக்கும். அப்ப அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காத அந்த அன்பு இன்னொருத்தருக்கு கிடைக்குதே. புரியுதா? எனக்கு நான் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைக்குதே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள என்ன தவறு செய்ய வைக்குது அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுறாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த இடத்துல என்ன முடிவெடுப்பாங்க, யூசுஃப நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த சகோதரர்கள் முடிவெடுப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சகோதரரே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஏன் நம்ம கொலை செய்யணும், நம்ம கொலை செய்ய வேணாம், நம்ம இந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு போயிடலாம், வர்ற வழிபோக்கர்கள் யாராச்சும் அவர் எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ சாதாரண ஒரு விஷயம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கே, இந்த ஒரு பொறாமை யூசுப் அலைஹிஸ்ஸலாம தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போட வைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுச்சு. அப்போ இந்த மாதிரியான உதாரணங்களை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இதன் மூலியமா நம்மள என்ன உணர வைக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அருள்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அப்படின்றது எல்லாருக்கும் சமமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் இருக்குல்ல, இப்போ ஒருத்தருக்கு ஒரு விதமான அருள் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற விதமான அருள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, ஒருத்தர் வந்து பெரிய பணம் வசதி படைச்சவரா இருப்பாரு. ஆனா அதே சமயம் அவருக்கு நோய் பெருகி போய் இருக்கும். புரியுதா? நிறைய காசு பணம் இருக்கும். ஆனா அவருக்கு அதே நேரத்துல நிறைய உடல் உபாதைகள் இருக்கும். சரியா? நோயினால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாரு. இப்ப அதே சமயம் ஒருத்தர் வந்து இல்லாம இருப்பாரு, காசு பணம் இல்லாம இருப்பாரு, ஆனா ஆரோக்கியமான நிலையில இருப்பாரு. புரியுதா? இப்ப பணம் பணம் வசதி படைச்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்காது. அதே நிலையில ஏழ்மை நிலையில ஒருத்தவங்க இருப்பாங்க, பணங்காசு இல்லாம இருப்பாங்க, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதிகமான குழந்தை செல்வங்களை கொடுத்திருப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெளிப்படையா மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அந்த தனக்கு தேவையுடைய விஷயம் இல்லையே, தான் கிட்ட தனக்கு எல்லாம் என்ன அருளா கொடுத்திருக்கானோ அதை யோசிக்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்க, எனக்கு இந்த விஷயம் இல்லையா, அவருக்கு அது இருக்கே, இவருக்கு இது இருக்கே, எனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட அந்த இருக்கிற விஷயத்த யோசிக்காம சுத்தி அல்லாஹ் என்ன அருள் கொடுத்திருக்கானோ அதை மட்டும்தான் சிந்திக்க கூடியவர்களாக இருக்காங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, உண்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் அப்படி யோசிக்க கூடாது. என்ன என்ன சிரமத்துல நம்ம இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் என்ன அருளை கொடுத்திருக்கானோ அந்த விஷயத்த யோசிச்சு நம்ம நன்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான். நான் முன்னாடியே அந்த குர்ஆன் ஆயத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அல்லாஹ் சூரத்துல் இப்ராஹிம்ல சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் அதிகப்படுத்துகிறேன்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதா? இப்ப நன்றி செலுத்தணும்னா அந்த விஷயம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அதிகப்படுத்தி கொடுப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதாவது 16வது அத்தியாயம் 71வது வசனத்திலையும் 43வது அத்தியாயம் 32வது வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறான். என்னன்றதை நம்ம பாத்துருவோமா? அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் உங்களில் சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செல்வத்தை தங்களுக்கு வழக்கரம் உட்பட்டு இருப்பவர்களிடம் சமமானவர்களாக இழுத்து கொடுத்து விடுபவர்களாக இல்லை. இப்போ இந்த ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த முதல் வரியை கவனிங்க. அல்லாஹ் உங்களில் சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதுக்கு இதா இருக்கா? அதாவது இந்த உலகத்தினுடைய அமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா, சிலர் மேல இருப்பாங்க, சிலர் கீழே இருப்பாங்க. எல்லாருமே சமமா, எல்லாருக்குமே ஒரே விதமான அருள்கள், எல்லாருக்குமே ஒரே விதமான ரிஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு விதமா கொடுத்திருக்கான் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வேற விதமா கொடுத்திருப்பான். அத மனிதர்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த நிலையிலையுமே பாவம் செய்ய முற்பட மாட்டாங்க. அதே மாதிரி 43வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள், இவ்வுலக வாழ்வில் இவர்களுடைய தேவையை இவர்களே நாம் பங்கிட்டு இருக்கிறோம். சரியா? வாழ்க்கையுடைய தேவைய உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பங்கு வச்சிருக்கான். இவர்களில் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். எப்படி எல்லாம் சொல்றான், சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இதுதான் உலக நியதி.
அதாவது உலகத்தினுடைய அமைப்பு அப்படின்றது பொது விதியா ஒண்ணு அமைஞ்சிருக்கும். உலகத்தினுடைய பொது விதி இதுதான். மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள்ல எல்லாருமே ஒரே தரத்துல இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல இருப்பாங்க, இன்னொருத்தர் கீழே இருப்பாங்க. அதுதான் உலகத்தினுடைய நியதி. சரியா? அப்ப கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? துக்கப்படவோ வேதனைப்படவோ இல்ல அதன் மூலியமா பொறாமை கொள்ளவோ கூடாது. சரியா? அப்படி செய்யறது அப்படின்றது சின்ன சின்ன தவறுகள்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய தவறுகள் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். அப்ப இந்த பொறாமை அப்படின்றது பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்ன இந்த 3 சம்பவத்தை உங்களுடைய மனசுல என்ன செஞ்சுக்கோங்க, நல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த பொறாமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏதாச்சும் தீர்வு சொல்லி தந்திருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இதுக்கான தீர்வு ஏராளமா இருக்கு. அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், நிறைய இடங்கள்ல சொல்றான். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பொறாமை அப்படின்ற விஷயத்தை விட்டு அல்லாஹ் கிட்ட அதிகமா பாதுகாப்பு தேடணும். இந்த பொறாமை அப்படின்றது நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றது துவா செய்யறது ஒரு பக்கமா இருந்தாலும், யாரும் என்னை பார்த்து எனக்கு கொடுக்கப்பட்ட அருளை பார்த்து யாரும் பொறாமை கொள்ளக்கூடாது, அப்படியான நிலையில என்னை ஆக்கி வச்சிராதே யா ரப்பு அப்படின்ற துவாவையும் என்ன செய்யணும், சேர்த்து சொல்லக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இதற்கான முதல் தீர்வு என்ன, அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 59வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல ஒரு துவாவை நம்மளுக்கு சொல்லித்தரான். அது என்ன துவா அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே, எங்களுக்கும் நம்பிக்கை கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. அன்றியும் இந்த வாசகம் தான் ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. அன்றியும் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஆக்காதிருப்பாயாக. புரியுதா? அப்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் உலகத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தின அந்த வெறுப்பையோ பகைமையையோ என்னுடைய கல்வில ஆக்கிராத, அதை விட்டு என்னைய பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துவால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், துவா செய்யறான். அப்போ நம்மளுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, சரியா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யார பார்த்துனாச்சும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளை பார்த்து ஒரு விதமான அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானே நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கலையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்பார்க், சின்னதா ரொம்ப 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 சிறிதளவுல அந்த எண்ணம் நம்ம மனசுல தோணினாலும் டக்குன்னு என்ன செஞ்சிடணும், இந்த துவாவை ஓதிடணும். யா அல்லாஹ் இந்த மாதிரியான பகைமையான உணர்வை என்னுடைய கல்வில ஏற்படுத்திடாத, அதை விட்டு என்னைய பாதுகாத்துக்கோன்னு என்ன செஞ்சிடணும், டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொரு விஷயம், அதாவது மற்றவங்க என்னைய பார்த்து பொறாம கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயமும் என்னதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை சொல்லி தந்திருக்கான். இப்ப நான் ஆரம்பத்துல உங்கள்ட்ட கேட்டேன்ல, இந்த ஹசத் அப்படின்ற வார்த்தை எங்க பதிவாயிருக்குன்னு கேட்டேன்னா, சூரத்துல் ஃபலக்ன்னு சொன்னீங்களா, சூரத்துல் ஃபலக்கினுடைய 5வது வசனத்துல என்ன வருது, வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் அவன் பொறாமை கொள்ளும் போது பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ பொறாமைக்காரனோட தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்துக்கோ, எனக்கும் அந்த பொறாமை வந்துடக்கூடாது யா ரப்பே அப்படின்ற ஒரு துவாவை என்ன செய்யணும், அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்பயுமே இந்த ஒரு நினைப்பிலே இருக்கக்கூடாது, எனக்கு அல்லாஹ் அருள்ல நிறைய கொடுத்திருக்கான், யாரும் என்னைய பார்த்து பொறாம பற்றக்கூடாது அப்படின்ற விஷயமும் நமக்குள்ள மேலோங்கி இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான், அதற்கு நன்றி. யாருக்காச்சும் அந்த விஷயம் இல்லாம இருக்கா, நம்ம கண்ணெதிர பார்க்கவே, இப்ப அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அதிகமா கொடுத்திருக்கான், இப்ப நம்ம கண்ணுக்கு எதிரா பார்க்கவே நம்மளுடைய சொந்த பந்தங்களோ நம்மளுடைய தோழர்களோ நண்பர்களோ சிரமப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதற்கான துவாவை செய்யணும். மாறா என்ன செய்யக்கூடாதுன்னா, இவன் என்னை பார்த்து பொறாமப்பட்டுருவான், இவன் இப்படிதான் பொறாமப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தின தவறான எண்ணத்தையும் மனசுல வைக்க கூடாது. சரியா? யாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. புரியுதா? அப்ப நம்மளுடைய மனசுல என்ன எண்ணம் குடிக்கொண்டு இருக்கணும்னா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் என்னை அணுகாது அப்படின்ற விஷயம், அப்படின்ற அந்த குர்ஆன் வாசகம் என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். சரியா? எனக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துட்டானே, இவன் என்னைய பார்த்து பொறாமப்பட்டுருவானோ, அவன் என்னைய பார்த்து பொறாமப்பட்டுருவானோ அப்படின்ற விஷயம் இல்லாம, அல்லாஹ் நாடுனதை தவிர எந்த ஒன்றும் என்னை அணுகாது,
அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என்ன செய்யணும், நம்ம மனசுக்குள்ள ஆழமாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஃபர்ஸ்ட் பொறாமைனா என்னன்னு பார்த்தோம், அதற்கான உதாரணங்கள் குரான்ல சொல்லியிருக்கக்கூடிய 3 சம்பவங்களை பார்த்தோம். இப்ப அதுக்கான தீர்வு என்னன்றத பார்த்தோம். நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எப்படி பாதுகாவல் தேடணும்ன்ற விஷயத்த பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா, நன்றி செலுத்துறது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். கரெக்டா, அல்லாவுக்கு அதிகமா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கான இப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து பொறாமை இருக்கு, அது எனக்கே தெரியுது, அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா டக்குன்னு எனக்குள்ள அந்த பொறாமை வெறுப்புணர்ச்சி எனக்கு வந்துருது, என்ன செய்யறது, நான் எப்படி என்னைய மாத்திக்கிறது அப்படின்னா, அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வை சொல்லி தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு இவ்வளவு காசு எல்லாம் குடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மேல நீங்க பாக்காதீங்க, நம்மளை விட சிரமப்படுறவங்கள பாருங்க. 3 வேளை உணவு தொடர்ச்சியாக கிடைக்காத ஆட்களும் இன்னைக்கு இருக்காங்க, வீடு இல்லாம இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்ப அந்த ஆட்களை நீங்க கீழே பாருங்க. அப்ப அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், பரவாயில்லையா, அல்லாஹ் அவங்கள விட என்னை உயர்த்தி வச்சிருக்கானே, அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தணுமேன்ற எண்ணத்தை என் மனசுக்குள்ள அதிகப்படுத்தும். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், கரெக்ட் தானே, ஆதமுடைய மக்கள் அனைவருமே சகோதரர்கள். அப்போ நான் என்ன ஆசைப்படுறேனோ, இப்ப எனக்கு ஒரு விஷயம் விருப்பமா இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் என்னுடைய சகோதரருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் முழுமையான இறை நம்பிக்கை. இப்ப உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, இல்ல எனக்கு ஒரு பெரிய பங்களா கட்டணும்ன்றது ஆசையா இருக்கு, நான் இது துவாவா செஞ்சுட்டே இருக்கேன். என்னுடைய சகோதரருக்கு முதல்ல அல்லாஹ் அந்த துவாவை கபுலாக்கிக்கிட்டான் அப்படின்னா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதானே உங்க சகோதரருக்கும் விரும்பணும். அப்போ அந்த விஷயத்த நீங்க விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் முழுமையான இறை நம்பிக்கையாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த பொறாமை அப்படின்ற அந்த தீய குணத்தை விட்டு, அந்த தீமையான அந்த குணத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்கக்கூடிய வழிகளா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கான். சரியா, அப்ப இந்த ஹஸ்ஸத் அப்படின்ற விஷயத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் இன்னும் நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படின்ற துவாவோட இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.